உண்டாக பயங்கரம். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இருள் எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இருள்ல பயங்கரம் கொள்ளை நோய் இல்ல இவ்வளவு இருக்குது. இருளுக்குள்ள இருந்தா அவ்வளவு பாழ்கடிக்கிற நம்மளை அழிக்க நினைக்கிற இந்த பொல்லாத வல்லமை ஆளுகைக்கு முன்பாக இந்த வெளிச்சம் உதிச்சா ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். இருளின் பயங்கரங்கள் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். கொள்ளை நோய்கள் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். எல்லா அட்மாஸ்பியரும் மாறும். வெளிச்சம் வந்தா எல்லாமே மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெளிச்சம் நல்லது. யாரையா வெளிச்சம்? சூரிய வெளிச்சமா சந்திரனுடைய வெளிச்சமா அல்ல. நான் சொல்லுகிறது கர்த்தரே வெளிச்சமாய் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் களிப்புமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கலாம் மகிழ்ச்சியும் கழிப்பும். ஆனால் இந்த ஆண்டு அந்த மகிழ்ச்சியும் கழிப்பும் பெருக்கத்தின் ஆண்டாவே இருக்கட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜீவனோடு ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு அலையில சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெரிய தேவன், பெரிய தேவன். இந்த புதிய ஆண்டுக்குள்ள என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு முகாந்திரம் இருக்குது. நான் அனுபவித்த அந்த வலிகள் வேதனைகள், நான் கடந்து வந்த இந்த பயணத்துல நான் பட்ட துன்பங்கள், சுமந்து கொண்டு வந்த நிந்தைகள் எனக்கு தான் தெரியும் இல்லையா? முன்னால விட்டுட்டு பின்னால பேசுற எத்தனை கூட்டத்தை நான் பார்த்து கடந்து வந்திருப்பேன் இல்ல? எவ்வளவு வேதனைகளை நான் சுமந்து வந்திருப்பேன். சுமந்து 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 ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து வந்த என்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். கவலைப்படாதப்பா. யாருடைய பார்வைக்கெல்லாம் நீ சின்னவனா இருந்தியோ, யாரெல்லாம் உன்னை அற்பமாய் எண்ணினார்களோ, யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, ஒருவேளை உன் பார்வைக்கு கூட நீ உன்னை சின்னவனா பார்த்திருக்கலாம். என்னாலதான் இது முடியாதுன்னு சொல்லி நீ கூட ஒரு வேலை நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்றாரு, நீ 1000 நீ பலத்த சாதியுமாவாய். ஹல்லேலூயா. ஒரு பெரும் பெருக்கத்துக்குள்ள நான் உன்னை நடத்துவப்பா. ஒரு பெரும் பெருக்கத்துக்கு நேரம் நடத்துவேன். நானே வெளிச்சமா நீ கடந்து வந்த பயணத்தில் அனுபவித்த அந்த வேதனைகள், அந்த துக்கங்களை மாற்றி மகிழ்ச்சியும் களிப்புமான நாட்களாகவே நான் உன்னை நடத்துவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விரும்புறவங்க மாத்திரம் 2 கரங்களை தட்டி வாயை திறந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம்.